மகள் மீது அதீத பாசம் வைத்திருந்த தந்தை. மென்பொறியாளருடன் இளம் பெண்ணுக்கு நடந்த நிச்சயதார்த்தம். கல்யாணத்திற்கு தேதி குறித்த அதே நாளில் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளம்பெண். மகளின் நிலைமையை கண்டு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட தந்தை. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவரின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதிய உணவை சாப்பிட்டு தன்னுடைய ரூமுக்கு தூங்க போயிருக்காரு ஆனந்தன். சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஆனந்தன் தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வரல. மதியானம் தூங்க போன கணவன் இப்ப வரைக்கும் ரூம்ல இருந்து வெளியே வரலன்னு மனைவி சரளாவுக்கு டவுட் வந்திருக்கு. என்னங்க, சீக்கிரம் எழுந்து வாங்க, உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கன்னு கணவனை கூப்பிட்டுருக்காங்க மனைவி சரளா. ஆனா அறைக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் கதவை திறக்காததால ஆனந்துடைய மனைவிக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவங்க உதவியோட பெட்ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்த கணவன் ஆனந்த பார்த்து மனைவி நொறுங்கி போயிட்டாங்க. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். சென்னை மாதவரத்தில் உள்ள தனிகாசலம் நகரை சேர்ந்த ஆனந்தன் சரளா தம்பதிக்கு சபரிதாங்கிற மகள் இருக்காங்க. ஆனந்தன் அதே பகுதியில போக்குவரத்து புலனாய்வு பிரிவுல உதவி ஆய்வாளரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. மகள் சபரிதா பக்கத்துல உள்ள பிரைவேட் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மனைவி மகள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஆனந்தன் கல்லூரி படிப்பை முடிக்க போகிற மகளுக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுபடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் கூட சபரிதாவுக்கு நிச்சயம் நடந்திருக்கு. ஆனா இந்த கல்யாணத்துல சபரிதாவுக்கு விருப்பம் இல்லை. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வாயவே திறக்காத சபரிதா அன்னைக்கு நைட்டு தன்னுடைய ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா, ஏன் இப்படி தூங்காம அழுதுட்டு இருக்க, நாங்க பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சபரிதா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு 3 வருஷம் போகட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆனந்தனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு. ஆனா மறுநாள்ல இருந்து சபரிதா அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. மகளுடைய நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஆனந்தன், யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டிருக்காரு. அப்பாவே நம்மளுடைய லவ் மேட்டரை பத்தி பேசுறாருன்னு சந்தோஷப்பட்ட சபரிதா, நானும் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பையனும் ரொம்ப நாளா லவ் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. மகளுடைய லவ் மேட்டரை தெரிஞ்சுக்கிட்ட தந்தை அந்த பையனை பத்தி விசாரிச்சிருக்காரு. அவன் இப்பதான் காலேஜ் படிக்கிறான், படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போக குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது ஆகும். எனக்கும் வயசாகிருச்சு, அதுவரை உன்னை வீட்டில் வச்சிருக்க முடியாது, அதனால நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காரு. தந்தையுடைய அறிவுறுத்தலை கேட்க மறுத்த சபரிதா ஆனந்தனோட பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. எங்க பேச்ச மீறி நீ அந்த பையனை லவ் பண்ணா நானும் உங்க அம்மாவும் செத்து போயிருவோம்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ஆனந்தன். மகளோட விருப்பத்தை கேட்காம மறுநாளே வீட்டுல பார்த்த பையனோட சபரிதாவுக்கு கல்யாண தேதியும் குறிச்சிருந்திருக்காரு தந்தை ஆனந்தன். இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சபரிதா வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல எலி மருந்த சாப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான சரளா மகளை பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாளாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்த சபரிதாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு. இதை பார்த்த ஆனந்தன் மனம் நொறுங்கி போயிட்டாரு. ஆசையா வளர்த்த மகள் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து தினம் தினம் சரியா சாப்பிடாம கவலையில மூழ்கி போய் இருந்தாரு ஆனந்தன். அது மட்டும் இல்லாம மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்த ஆனந்தன் தன்னுடைய ரூம்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.